வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம நாக்குக்கு ருசியா இருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதா? யோசிச்சு பாருங்க. சர்க்கரை ஒரு பெரிய வில்லன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம யாருமே கண்டுக்காத அதை விட ஒரு பயங்கரமான வில்லன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அது வேற எதுவும் இல்ல, உப்பு. ஆமாங்க, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? சர்க்கரைய குறைக்கணும், சர்க்கரைய குறைக்கணும்னு போராடுறோம். ஆனா உங்க சாப்பாட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உப்ப பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த மறைமுக எதிரி யாருன்னு இன்னைக்கு பாத்துரலாம். அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனை நீங்க சாப்பாட்டுல கையால எடுத்து போடுற உப்புல இல்லவே இல்ல. ஏன்னா அது எவ்வளவு போடணும்னு உங்களுக்கு தெரியும். உண்மையான வில்லன் யார் தெரியுமா? நமக்கு தெரியாமலேயே இந்த பாக்கெட் உணவுகள் மூலமா நம்ம உடம்புக்குள்ள போற உப்பு தான். சரி, முதல்ல நாம பார்க்க போறது சோடியம் எப்படி வேலை செய்து நம்ம உடம்புக்குள்ள எப்படி இது ஒரு ஊடுருவல்காரன் மாதிரி மாறுதுன்னு. ரொம்ப சிம்பிளா, உப்பு ஏன் உடம்புக்கு நல்லதில்ல, அது எப்படி உங்க பிளட் பிரஷரை ஏத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். உப்புனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு பொருள் சோடியம். இது நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாத ஒண்ணு இல்ல. நம்ம நரம்புகள், தசைகள் எல்லாம் சரியா வேலை செய்ய இது கண்டிப்பா தேவை. ஆனா இங்க தான் ஒரு ஆனா இருக்கு. இது அளவு அதிகமாகும்போது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது எதை இழுக்குதுன்னு பார்க்கலாமா? இப்ப இத பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்க ரத்த குழாய ஒரு தண்ணி பைப் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அதிகமா உப்பு சாப்பிடும்போது அந்த சோடியம் என்ன பண்ணும்? ரத்தத்துக்குள்ள போய் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பைப் உள்ளே இழுத்துடும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பைப்ல திடீர்னு நிறைய தண்ணி போனா என்ன ஆகும்? பிரஷர் பயங்கரமா அதிகமாகும் இல்லையா? அதுதாங்க ஹை பிளட் பிரஷர், அதாவது ஹை பிபி. ரொம்ப சிம்பிள் லாஜிக். சரி, அடுத்ததா நாம தேட போறது இந்த உப்பு எங்க தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், நான் சாப்பாட்டுல ரொம்ப கம்மியா தானே உப்பு போடுறேன்னு. ஆனா உண்மையான குற்றவாளிகள் வேற இடத்துல பதுங்கியிருக்காங்க. வாங்க, அந்த சந்தேக நபர்களை இப்போ பிடிப்போம். இந்த நம்பரை பாருங்க, ஷாக் ஆகாதீங்க. ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்குள்ள போற மொத்த உப்புல 70%, நான் சொல்றது 70%, நாம சமைக்கும் போது போடுற உப்பு இல்லையாம். அப்போ எங்கேந்து வருது? முழுக்க முழுக்க நாம கடையில காசு கொடுத்து வாங்குற அந்த பாக்கெட் உணவுகள்ல இருந்துதான் வருது. நம்ப முடியுதா? சரி, அப்போ அந்த சந்தேக நபர்கள் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? சிப்ஸ், ஊறுகாய் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த லிஸ்ட பாருங்க. பிரெட், பிஸ்கெட், கெச்சப், சாஸ், பாக்கெட்ல வர சூப், அடேங்கப்பா, இது எல்லாமே உப்பு மூட்டைகள் தான். இங்க ஒரு ஷாக்கிங்கான உதாரணம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். ஒரே ஒரு பாக்கெட்ல கிட்டத்தட்ட 2000 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. ஒரு நாளைக்கே நமக்கு தேவையானது மொத்தமே 2300 மில்லிகிராம் தான். கணக்கு போட்டு பாருங்க. ஒரே ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கான கோட்டா கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்க ஒரு டீயோட ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா கூட நீங்க டேஞ்சர் லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய சீக்ரெட். பிஸ்கெட், பிரெட் இதெல்லாம் சாப்பிடும்போது இனிப்பா தானே இருக்கு. அப்புறம் எப்படி அதுல உப்பு இருக்கும்னு நாம யோசிப்போம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பிரெட் நல்லா பிளஃபியா உப்பி வர்றதுக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும் அவங்க சோடியத்தை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. சரி, இந்த மறைஞ்சிருக்கிற உப்பு உடம்புக்குள்ள போய் என்னென்ன டேமேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இதோ அதோட முழு டேமேஜ் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட், நம்ம இதயத்துக்கு ஓவர்லோடு. ரத்த குழாயில பிரஷர் அதிகமானா என்ன ஆகும்? நம்ம உடம்போட மோட்டார், அதாவது இதயம், ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். இதனால ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, வாட்டர் ரிட்டென்ஷன், அதாவது நீர் தேக்கம். காலையில எந்திரிக்கும் போது முகம் வீங்கி இருக்கிறது, கால்ல வீக்கம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் கொழுப்புன்னு நினைக்காதீங்க. இந்த உப்பு உடம்புல தேக்கி வச்சிருக்கிற தண்ணி தான் காரணம். மூணாவதா, நம்ம உடம்போட முக்கியமான ஃபில்டர் நம்ம கிட்னி. இந்த அதிகப்படியான உப்பை வடிகட்டுறதே அதுதாங்க. அதுக்கு இப்படி ஓவர்லோட் கொடுத்தா அந்த ஃபில்டர் சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும் இல்லையா? இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதோட ரிசல்ட்டை நீங்க உடனடியா பார்க்கலாம். நீங்க சாப்பாட்டுல உப்பை குறைச்ச ஒரே வாரத்துல உங்க முகத்திலையும் கால்லையும் இருக்கிற வீக்கம் வடிய ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப லேசா ஸ்லிம்மா ஃபீல் பண்ணுவீங்க. இதோட சூப்பரான ஸ்டார்ட் இல்லையா? சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். ஐயோ, அப்போ இனிமே சப்புன்னு தான் சாப்பிடணுமான்னு. கவலைப்படாதீங்க, இல்லவே இல்ல. பிரச்சனைய பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி? அதுக்கான ஸ்மார்ட்டான தீர்வுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நிச்சயமா கிடையாதுங்க. சுவை இல்லாம என்ன வாழ்க்கை? அதையெல்லாம் தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உப்பை குறைச்சிக்கிட்டே சுவைய கூட்டுறதுக்கு சில மேஜிக் டிப்ஸ் இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த 3 டிப்ஸும் ரொம்ப சிம்பிள். நம்பர் 1, புளிப்பு சுவைய சேருங்க. அதாவது
சாப்பாட்டுல உப்பை குறைச்சிட்டு ஒரு 2 சொட்டு எலுமிச்சை சாறு விடுங்க. அந்த புளிப்புச்சுவை உப்பு கம்மியா இருக்கிறதையே உங்களுக்கு மறக்கடிச்சிடும். 2வது, நம்மளோட மசாலா பொருட்கள். மிளகு, பூண்டு, இஞ்சி மாதிரி மசாலாக்களை தாராளமா யூஸ் பண்ணுங்க. சுவை தானா கூடிடும். 3வது ரொம்ப முக்கியமானது. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க. அப்படியே பாக்கெட் பொருள் வாங்கினாலும் அந்த பாக்கெட்டை திருப்பி சோடியம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம இத பத்தி பேசிட்டோம். இதுக்கு ஒரு ஆக்ஷன் வேண்டாமா? அதனால இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். இது வெறும் தகவல் மட்டும் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். ஒரு சிம்பிளான சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? இது ரொம்ப ஈஸி. ஆனா இதோட ரிசல்ட் உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே, அடுத்த 7 நாளைக்கு ஜஸ்ட் 7 டேஸ் இந்த 4 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. எதுனா ஊறுகாய், சிப்ஸ் மாதிரியான உப்பு நொறுக்கு தீனிகள், பாட்டில்ல வர்ற சாஸ் வகைகள், அப்புறம் இன்ஸ்டன்ட் சூப், நூடுல்ஸ். இந்த 4 தான் மறைஞ்சிருக்கிற உப்போட மெயின் வில்லன்கள். ஒரே ஒரு வாரம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். நீங்களே ரொம்ப லைட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ஒரு நிமிஷம் நாக்கு சுவைக்காக நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான ஆரோக்கியத்தை பணம் வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆரோக்கியமா வாருங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.